ஹரணி எழுதிய எல்லோருக்குமான வாழ்க்கை. தினமும் வேலைக்கு போவதற்கு இங்கே ரயில் இருப்பது வசதி. வண்டியில் ஏறியதும் தூக்கம் கண்களை சுழற்றியது. நேற்று ராத்திரி தூங்க செல்வதற்கே லேட்டாகிவிட்டது. காலையில் 5 மணிக்கு ட்ரெயின். ஏறி உட்கார்ந்ததும் ஜன்னலோர இருக்கை ஆதலால் சில்லென்ற காற்று முகத்தில் வீச தூக்கம். வண்டி நின்றதும் சிறிது விழிப்பு வந்தது. வண்டி கும்பகோணம் வந்திருந்தது. அங்கு சில நண்பர்கள் ஏறினார்கள். ஆடுதுறை வந்தபோது லேசாக தூக்கம் கண்களை அசத்தியது. கண்களை மூடி தூங்கலாம் என்று நினைத்தபோது கைபேசி ஒலித்தது. வீட்டில் இருந்து பேசினாள். சொல்லுப்பா, நம்ம திருவிழாப்பட்டி சுப்பு இறந்து போயிட்டாராம். என்னாச்சு தெரியல, ஏதோ வயிற்று வலின்னு 4 நாளைக்கு முன்னால் பெரியாஸ்பத்திரி வந்தாராம். உடனே பெட்டில் சேரணும்னு சொன்னாங்களாம். வலியும் நிற்கலையாம். நேற்று ராத்திரி ரொம்ப வலியாயிடுச்சான். வெட்டி இழுத்துச்சான் ஒரு தடவை, அப்புறம் நின்றுடுச்சான். யார் தகவல் சொன்னா? கனகாக்கா சொல்லி தான் அவரோட அண்ணன் பையன் சொன்னான். எப்போ எடுக்கிறாங்களாமா? இன்றைக்கி 5 மணி ஆகிடுமா. நாம் வர வரைக்கும் எடுக்க மாட்டாங்களாம். இது என்ன புது கதை? அவர் நோட்டில் அப்படி தான் குறித்து வச்சுருக்காராம். தான் செத்து போயிட்டா யார் யாருக்கு சொல்லணும்னு, அவங்கெல்லாம் வந்து தான் எடுக்கணும்னு. நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறோன்னு சொல்லி காலையிலே தகவல் சொல்லுங்கன்னு நேரம் கூட குறித்து வச்சுருக்காராம். அவள் சொல்ல சொல்ல ஆச்சரியம் குமிழிட்டு நுரைத்து வந்தது. தன்னுடைய மரணத்தை யார் யாருக்கு சொல்ல வேண்டும், எப்போது சொல்ல வேண்டும் என்று நேரம் வரை குறித்து வைத்த அந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது என்ன எதிர்பார்க்கிறது? சுப்புவின் உருவம் மனத்திரையில் காட்சியாக விரிந்து நின்றது. சுப்பு எதிர்பார்க்கிறவள் இல்லை. அதற்கான தேவையும் இல்லை. சுப்புவின் வாழ்க்கை வினோதமானது. அவரின் தேவைகள் மிக குறைந்தவை. அதனை நிறைவேற்றி கொள்ள ஒருபோதும் அவர் தயக்கம் காட்டியதில்லை. அவரின் பூர்வீகம் திருவிழாப்பட்டி தான். அது செம்மண் அடர்ந்த சிறு கிராமம். பெரும்பாலும் 3 விதையுள்ள கடலை, துவரை, அரிதாய் நெல் விளையும் கிராமம். ஓர் ஓட்டு வீடு, 3 தடுப்புகளில் முன்கூடம், நடுக்கூடம், அடுப்படி என்று நீள் ஓட்டமாய் இருந்தது. ஒரு சிறிய கொல்லை, 4-5 தென்னை மரங்கள், அப்புறம் முருங்கை, கருவேப்பிள்ளை என்று சிறு சிறு மரங்கள், 100 குழி நிலம். இதுதான் அவருடைய சொத்து. இதற்கென்று வாழ்க்கைப்பட்டு வந்தவள் தான் கனகா அக்கா. கல்யாணமாகி 30 வருடங்கள் ஆகிவிட்டன. குழந்தை எதுவும் இல்லை. இதுதான் அவர்களின் வாழ்க்கையை வினோதமாக்கி இருந்தது. இருவருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போன்று நெருங்கிய அந்யோன்ய உறவும் இல்லை. எப்போவாதான் கிராமத்து வீட்டில் இருப்பார்கள். இருக்கும்போது சமைப்பால் சாப்பிடுவார்கள். உட்கார்ந்து எதையேனும் பேசுவார்கள். தோசைக்கல்லில் விழுந்த நீர்த்துளிகளைப் போன்ற ஈரமற்ற பேச்சு அது. ஒருவேளை ஒரு குழந்தை இருந்திருந்தால் அவர்களின் ஒட்டுதலற்ற வாழ்வினை ஒட்ட வைத்திருக்குமோ என்னவோ. கொல்லையையும் நிலத்தையும் ஒத்திக்கு கொடுத்து விட்டார்கள். சாப்பாட்டிற்கு நெல் அளந்து விட வேண்டும் என்கிற ஒப்பந்தம். வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பி விடுவார்கள், ஆளுக்கு ஒரு பக்கமாய். நிறைய சொந்தங்கள் இருந்தார்கள். கனகாக்கா ஒரு திசைக்கு போவாள். சுப்பு ஒரு திசைக்கு பயணம் போவார். எல்லோருக்கும் இவர்களை பிடிக்கும். சாப்பாடு செலவுதானே தவிர வேறு தொல்லைகள் இவர்களால் எப்போதும் உறவுகளுக்கு கிடையாது. ஒரு வீட்டிற்கு போவார் சுப்பு. அங்கே தங்குவார். அந்த வீட்டில் விசேஷம் என்றால் அது முடியும் வரை இருப்பார். அப்புறம் அந்த விசேஷத்திற்கு வருகின்ற உறவுகள் யாரேனும் பார்த்து, வாங்கலை சுப்பு மாமா எங்கள் வீட்டுக்கு என்றால் போதும். அதற்கென காத்திருந்தது போல கிளம்பி விடுவார். இப்படியே ஒவ்வொரு உறவு வீட்டிலும் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தங்கி விடுவார். தினமும் ஒரே வேட்டி சட்டையை துவைத்து போட்டு காய வைத்து உடுத்தி கொள்வார். ஆனால் எப்போதும் பளிச்சென்று இருப்பார். சமயங்களில் பணம் தேவை என்றால் அதிகபட்சம் 50 ரூபாய்க்கு மேல் கேட்க மாட்டார். இதுவே அதிகம் என்பார். சுப்புவிடம் ஒரு தனித்திறமை உண்டு. அதாவது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதன் முறைகள் அவருக்கு தலைகீழ் பாடம். எனவே தடுமாறாமல் இருக்க அவரைத்தான் யோசனை கேட்பார்கள். அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இளவு வீடாக இருந்தாலும் சரி, இம்மி பிசகாது முறைகளை சொல்வார். எனவே பல பிரச்சனைகள் அவரால் வராமல் இருப்பதால் உறவுகள் அவரிடம் ஒரு மரியாதையையும் பராமரித்து வந்தார்கள். அதுவும் செய்ய வேண்டிய முறைகளை அருகே இருந்து படிநிலை மாறாமல் மெதுவாகவும் நிதானமாகவும் சொல்லி செய்ய சொல்வார். எனவே புதிதாக உறவு சம்பந்தம் வைத்து கொள்பவர்கள் கூட திருப்தியாக மன நிறைவாக இருக்க சுப்புவின் உதவி தேவையாக இருந்தது. எனவே இதனை ஒருபோதும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டதும் சுப்புவின் இன்னொரு திறமை என்றும் சொல்லலாம். சுப்புவிடம் அடிக்கடி நான் தொடர்பு வைப்பதற்கு ஒரு வலுவான காரணம் இருந்தது. அப்பா உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போவார். நான் எப்படி பங்காளிகளோடு தான் குலதெய்வ கோயிலுக்கு வரணும். நானும் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக என்னால் வராமல் இருக்க முடியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போயிடணும். உன் காலத்தில் இதை வச்சுக்க, கடைசி வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சுப்பு மாமா சொல்வார். உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீ ஒருத்தன் தான் வருஷம் தவறாமல் குலதெய்வ கோயிலுக்கு வரணும்.
உன்னோட பங்காளிங்க உணர்வாங்க, வருவாங்க. திருவிழாப்பட்டிக்கு அருகில் தான் மீனாட்சிபுரம். அங்கே தான் குலதெய்வ கோயில் இருந்தது. பெரிய ஏரிக்கரை மேட்டின் மறுபக்கத்தில் பள்ளத்தில் இருந்தது. திருவிழாப்பட்டியிலிருந்து குறுக்கே வயல்வெளியாக கோயிலுக்கு வந்துவிடலாம். பெரும்பாலும் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் ஏரி வறண்டு தான் கிடக்கும். வெடிப்புகள் விழுந்திருக்கும். மீன்கள் நிறைய உண்டு. பிடித்து ஏலம் விடுவார்கள். அதற்கென வாங்குவதற்கு நிறைய மினிவேன்களில் ஏரியில் ஈரமற்ற இடம் வரை வந்து நிறுத்திவிட்டு வாங்கி போவார்கள். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சுப்பு மாமாவிற்கு ஃபோன் செய்துவிட்டால் போதும், எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுவார். அதற்கென உள்ள வேளார் குல பூசாரி வீட்டுக்கு போய் கோயிலுக்கு வந்துரு, பொங்கல் வைக்கணும், அதுக்கான ஏற்பாடோடு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவார். வாங்க மாமா, சைக்கிளில் போகலாம் என்பார் பூசாரி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதை பாரு, நெறிஞ்சு முள் குத்து ஓரமாக வயலில் விழுந்து போயிடுவேன். நீ சீக்கிரமாக ஜோலியை முடிச்சுட்டு வா. கோயிலுக்குள்ளே வந்ததும் தன்னுடைய தேய்ந்து போன செருப்பை பூவரசு மரம் ஓரமாக கலற்றிவிட்டு களத்தில் இறங்கி விடுவார். தம்பி, நீ போய் அந்த காஞ்ச சொல்லியை பொறுக்கிட்டு வா, பொங்கல் வைக்க அடுப்பு பற்ற வைக்கணும். மாதிரி நீ என்ன பண்ணுற, இந்த பூவரசை கொத்து கொத்தாக ஒடிச்சிக்க, அதே விளக்கமாற அந்த இடத்த பெருக்கிடு. சரி, அந்த விளக்கையும் என்ன தெரியலாம் கூட நான் ரெடி பண்ணிடுறேன். சாமான்களை தனித்தனியாக எடுத்து வச்சிரு. அந்த பட்டுப்பாவடையெல்லாம் தனித்தனியாக வச்சிரு. அடிப்பைப்பில் கால் முகமெல்லாம் கழுவிடுங்க. வேலையை முடித்ததும் கருப்பாக இருக்காரு, சுத்தபத்தமாக விளக்கேற்றி கும்பிடணும். பூசாரி வந்ததும் அவருக்கு வழிமுறைகளை சொல்வார். தம்பி, விறுவிறுன்னு எல்லாத்தையும் பச்சை பிள்ளைங்க வந்திருக்கு, டவுனில் வளர்ந்ததுங்க, பசி தாங்காதுங்க, எல்லாவற்றிலும் புகுந்து உதவி செய்வார். பொங்கல் தயாராகும்போது அடுப்பில் சுள்ளியை உள்ளே தள்ளுவார். பூசாரி சாமி கழுத்தில் போடும் மாலையை சரி செய்வார். மதுரை வீரருக்கு சரியாக போடு, ரொம்ப கோவக்காரரு, கோச்சிக்க போகிறாரு, எல்லாத்தையும் தேங்காய் உடச்சி வை, ஒரு மூடிய சாமிக்கிட்ட வை, கண்ணுள்ளதான் அவங்ககிட்ட கொடு. ஏமா, காமாட்சி அம்மனுக்கு கொஞ்சம் பொங்கல், தேங்காய் பழமெல்லாம் எடுத்து வச்சிரு. வெறுவென்று இயங்குவார். எல்லாம் முடிஞ்சதும், தம்பி 4 மூடி தேங்காய் அப்படியே வாழைப்பழ சீப்பை வச்சு ஒரு 100 ரூபாயை பூசாரிகிட்ட கொடு. பொங்கல் வரப்போகுது, பூசாரியை வர சொல்கிறேன். வேட்டி சட்டை புடவை எடுத்து கொடுத்து பணம் 500 கொச்சு கொடுத்துரு. வருஷத்திற்கு ஒரு தடவை இதை பண்ணிவிடு. காலம் முழுக்க குறையில்லாமல் கருப்பையாக பார்த்துக்குவார். எனக்கு ஒரு பையில் பொங்கல், தேங்காய் முடியெல்லாம் வச்சு கொடு. உங்கள் அக்கா போனது என் பையை தான் பாப்பா. எல்லாவற்றையும் மனதிற்கு பிடித்தாற் போல நேர்த்தியாக பண்ணுவார். திரும்பி போகும்போது வேளார் வீட்டிலே உட்காந்து, இன்றைக்கி கறந்த பால் இருக்கா, காப்பி தண்ணியை போடு, 4-5 டம்ளரு, டவுனுக்குள்ளே போகிற வரைக்கும் பசி தாங்கும். ஏன்பா, பிள்ளைங்களுக்கு பசியாக இருந்தால் ஒரு தேங்காயை முடிச்சு கூட, 2 வாழைப்பழத்தை கூட தாங்கும். வண்டி ஏறும்போது, தம்பி ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு போ. இதுதான் சுப்பு மாமா. இனிமேல் திரும்புவதை விட நேரடியாக அலுவலகம் போய் கையெழுத்து போட்டுவிட்டு சொல்லிவிட்டு வந்து விடலாம். மதியம் 1 மணிக்கு சோழன் இருக்கிறது. 4 மணிக்கு திரும்பினால் அங்கிருந்து திருவிழாப்பட்டி 25 கிலோமீட்டர். எடுப்பதற்குள் போய்விடலாம். மதியம் வர வேண்டிய சோழன் அரை மணி நேரம் தாமதம் ஆகிவிட்டது. வரும்போது மணி 4:30 ஆகிவிட்டது. வண்டியை எடுத்து வீட்டிற்கு வந்து வண்டியை போட்டுவிட்டு ஒரு ஆட்டோ பிடித்து கிளம்ப 5 மணி ஆகிவிட்டது. போகும்போதே ரயிலடியில் ஒரு பெரிய மாலையாக கட்டி கொண்டாகிவிட்டது. திருவிழாப்பட்டிக்குள் போகும்போது எல்லாம் தயாராக இருந்தது. குளிப்பாட்ட நீர் எடுத்து வர போயிருந்தார்கள். வாங்கண்ணே, உங்களுக்காக தவிச்சிட்டு இருந்தோம், நீங்கள் வர வரைக்கும் எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காருண்ணே, இந்தாப்பா அந்த நோட்டை கொண்டு வாங்க. கொண்டு வந்தார்கள். கசங்கலான 40 பக்க கோடு போட்ட நோட்டு அது. பென்சிலால் எழுதியிருந்தார். என்னோட சாவுக்கு கீழ்கண்ட நபர்களுக்கு தகவல் முன்னால் அளிக்க வேண்டும். அவர்கள் பெயர்களுக்கு எதிரே குறிக்கப்படும் நேரத்தில் அனுப்ப வேண்டும். அதற்கு பின் அவர்கள் வேலைக்கு போய்விடுவார்கள். சிரமம். அவர்கள் வரும் வரை என் பிணத்தை எடுக்கக்கூடாது. ஒருவேளை அதிக தாமதமானால் எடுத்து விடவும். ஊரார் மன்னிக்கவும். தயவுசெய்து இந்த வேண்டுகோளை நிறைவேற்றவும். தவிர என்னுடைய 100 குழி நிலத்தை இந்த ஊருக்கு எழுதி வச்சிடுறேன். இதை என்னோட வம்சாவளி உறவுகள் குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது அவர்களுக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் நான் நின்று செய்வது போல செய்து கொடுப்பதற்கு. அவ்வாறு செய்பவர்கள் இந்த நிலத்தின் விளைச்சலை பங்கிட்டு கொள்ளலாம். என்னை நம்பி வந்தவளுக்கு உடம்புல உசுறு இருக்கவருக்கு அந்த கருப்பையாக பார்த்துக்குவார். இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? கனகாக்கா எங்களை பார்த்ததும் கதறி அழுதாள். தாரை தாரையாக வழிந்த கண்ணீர் அவளின் நிதர்சனத்தை காட்டியது. உடைந்து போன ஒரு பெஞ்சில் சுப்பு மாமாவை படுக்க வைத்திருந்தார்கள். மாமா முகத்தில் மரணக்கலை இல்லை. தூங்குவது போல்தான் இருந்தார். ஆனால் உயிர் நீத்துவிட்டார் என்பதை பறை ஒலிகளும் கொட்டு சத்தங்களும் உறவினர் அழுகைகளும் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தன. எல்லோரும் வந்திருந்தார்கள். பெரிய கூட்டம். கிராமத்து கூட்டத்தை விட பெரியப்பா பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகள், அக்கா மருமகன்கள், அப்பாவின் பங்காளிகள், அம்மாவின் உறவுகள், சித்தியின் தம்பிகள், அவர்களின் குடும்பங்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு வராதவர்கள் சுப்பு மாமா இறப்பிற்கு கூடியிருந்தார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். என் பொண்ணு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை, விடிஞ்சா கல்யாணம், பிரச்சனை வந்துருச்சு, தவிச்சு போயிட்டோம்.
மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாமல் சுப்பு மாமா ஒரு யோசனை சொன்னார். 3 மணிக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு. எப்படியாப்பட்ட மனுஷன்! நம்ம ருக்கத்தை செத்தப்ப பெரிய சிக்கல். நடுவூட்டில் பணத்தை போட்டுட்டு அடிச்சுக்கிறாங்க. மண்டை உடையாத குறை. கூட்டத்தில் புகுந்து சுப்பு மாமா பேசின பேச்சு இருக்கே, இன்றைக்கும் மறக்க முடியாது. கப் சிப்புன்னு அடங்கி போச்சு. ருக்கத்தை போனோம், காடு போச்சு கௌரவமாக. அதை ஏன் கேட்குற? என்னோட சம்மதிங்க வந்துட்டாங்க. காது குத்து. ஒருத்தருக்கும் ஒரு வழிமுறை தெரியலை. நல்ல வேலை சுப்பு மாமா இருந்தார். என்ன குலதெய்வம்னாரு. முழிச்சாங்க. சரி, இந்த ஊர் தானே, எனக்கு தெரியும் இந்த ஊர் வழக்கம்னு மலன்னு ஊர் தலைவரை அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு செஞ்சாரு பாரு. இல்லாட்டி பெரிய ஊர் கலவரமாக இருக்கும். எத்தனையோ தடவை சொன்னார், நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிட்றேன், நீ கையை வீசிட்டு வான்னு. கேட்கலையே. 40 வயசாகியும் என் பொண்ணை வச்சுருக்கேன். இப்படி ஆளுக்கால் சுப்பு மாமா இல்லாமை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். எதிலும் ஒத்துப்போகாத, எதிர்வாதம் பண்ணக்கூடிய, குறை பேசக்கூடிய, எகனைக்கு முகனையாக பேசக்கூடிய இப்படி எல்லா முரண்பட்ட உறவுகளும் சுப்பு மாமாவின் கடைசி ஊர்வலத்தில் கூடியிருந்தார்கள். 6 மணிக்கு எடுக்க போனார்கள். பாடையில் ஏற்றியதும் அந்த கிராமத்து கூட்டமே ஒரு பெருங்குரலை எடுத்து ஒலித்தது. மனசு அதிர்ந்தது. கோடி கோடியாய் கொள்ளையடித்து செய்யும் காரியத்துக்கு சேரும் கூட்டம் இந்த கூட்டத்தோடு ஒப்பாகுமா என்று மனதுக்குள் தோன்றியது. பாடை முன்னோக்கி நகர பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. என்னது என திரும்பி பார்த்தோம். நாங்களும் பாடை தூக்குவோன்னு பிரச்சனை மனதுக்குள் தோன்றியது. சுப்பு மாமாவின் கணம் தோலை தடவுவது போல இதமாய் இருந்தது. எல்லோருக்குமான வாழ்க்கை வாழ்தல் அப்படியொன்றும் எளிதானதல்ல என்று தோன்றியது.